ஈவேராவுடைய மண்ல எப்படி நாம் தமிழர் கட்சியினர் வர முடியும், அவரை இப்படி இழிவா பேசிட்டு அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. நாங்க உங்க யூ தமிழ் ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் வெளிப்படையாக ஒரு சவாலை விட விரும்புறோம். நாங்க என்ன அப்படின்னா, பெரியார் மண்ணுன்னு சொல்லக்கூடிய பெரியார் பிறந்த ஈரோட்டு மண்ணில் வந்து பெரியார் இது பெரியார் மண் அல்ல, பெரியாரே ஒரு மண் தான் சொல்லி பேசிவிட்டு பெரியாரை கடந்த 4 நாளாக வந்து அவருடைய சித்தாந்தத்தை தூக்கி போட்டு மிதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சியினாலே தொடர்ச்சியாக வந்து நெருக்கடிகளை சந்திச்சுதான் நாங்க வந்திருக்கிறோம். இந்த களம் வந்து இன்னும் கூடுதலான நெருக்கடிகளாக இருக்குது. ஒரு பிரச்சாரம் செய்வதற்கான அனுமதி இல்லை. பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு ஒரு 4 நாள் தான் ஆகுது. ஆனா எங்க வேட்பாளர் மேல 7 வழக்கு. ஆளுகின்ற அரசு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவர்களை தவிர வேறு யாருமே களத்திற்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு களம் வந்து அதிமுகவோ பிஜேபியோ போட்டியிடல. வெளிப்படையாக 1 to 1 வந்து திமுக வெர்சஸ் வந்து நாம் தமிழர்னு களம் மாறி இருக்குது. ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு தேர்தல்ல முறைப்படி அங்கீகரிக்கப்பட்ட தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி, நாங்கள் தேர்தலில் போட்டியிடுறது எங்களோட ஜனநாயக உரிமை. ஆனால் வாக்கு கேட்க போகும்போது நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு திமுக குண்டர்கள் சொல்றாங்க. அதை காவல்துறையும் தேர்தல் ஆணையமும் வேடிக்கை பார்க்கிறது. இருட்டுக்குள்ள வந்து திருட்டு பையன் கோழி பிடிக்கிற மாதிரி வந்து இப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவுடைய முனையிலையும் ஒரு 4-5 திமுக உட்கார்ந்துகிட்டு ஒரு 40 பக்க நோட்டு ஒரு பேனா வச்சுக்கிறான். அவனுக்கு திமுக அரசியலே இதுதான். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பார்த்த வெள்ளி குடங்களும் தங்க குடங்களும் இந்த இடைத்தேர்தலையும் ஈரோடு கிழக்குல இருக்குதுங்களா சார்? ஒரு திரையை கட்டி அதுல இந்த கர்மாந்திரம் முடிச்ச உதயநிதி ஸ்டாலின் படத்தை போட்டு திரும்ப அவன் படத்தை பாருங்கன்னு சொல்லி மக்களுக்கு அதுக்கு டெய்லி 500 ரூபாய் காசு கொடுத்து சீரியல் போட்டு விட்டு இவ்வளவும் வேலையெல்லாம் செய்தார்கள். இந்த முறை இதுவரை அது போன்ற கொடுமைகள் எல்லாம் இதுவரைக்கும் இல்ல. ஈரோட்டுல போய் பெரியாரை பத்தி இவ்வளவு பேசிட்டு வாக்கு விகிதம் நாம் தமிழருக்கு கூடி இருக்கிறதே ஒழிய ஒருபோதும் குறையவில்லை. எனவே இது பெரியார் மண் இல்லை என்பதை நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த பிப்ரவரி 5ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடியட்டும் நாங்கள் காட்டதான் போறோம்.